அன்பார்ந்த பெரியவர்களே, இறைவனுக்கு உருவம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இப்ப இறைவனால் படைக்கப்பட்ட நமக்கு உருவம் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், இறைவனை போல் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறான். இப்ப நமக்கு உருவம் இருக்கு, அல்லாஹ்க்கு உருவம் இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் நம்மள மாதிரி ஆயிடும். ஏன்னா அல்லாஹ் வேற யாரை போன்றும் இல்லைன்னு சொல்றான். இது ஒரு வசனம். அடுத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறைத்துறா வருகை தந்த போது அங்குள்ள மக்கள் எல்லாம் உருவ வழிபாட்டில் தான் இருந்தாங்க. அல்லாஹ் உருவம்னு சொல்லிக்கிட்டு உருவ வழிபாட்டில் இருந்தாங்க. அதே போல காபாக்குள்ள உருவ வழிபாடு இருந்துச்சு. ஆனா அதிலிருந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகற்றிட்டு அந்த காபாவை பரிசுத்தப்படுத்தி உருவமற்ற இறைவனை தான். அதுக்கு பிறகு இறைவன் உருவம் இருக்குன்னு சொன்னா சலாம் சொல்லி கொடுத்துருக்கானு. இவங்க வச்ச உருவம் தப்பு, அல்லாஹ் உருவம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானு. அப்படி சொல்லி கொடுத்தாங்களா? உருவத்தை தோடு முடிச்சு போட்டு அல்லாஹ் வணங்காங்க, அப்ப உருவம் இல்லைன்னு அர்த்தம். இல்ல ஒரு உருவம் இருக்குன்னு சொன்னா சலாம் சொல்லி கொடுத்துருக்கானு. ஆனா இந்த உருவம் உண்டுங்கிறத சொல்லி கொடுத்த யாரு தெரியுமில்ல? இப்னு தைமியா தான். அவர் தான் அந்த டமாஸ்கஸ்ல சிரியா நாட்டுடைய தலைநகர் குத்பா பிரசங்கம் செய்யும் பொழுது அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா, அல்லாஹ் தஆலா அர்ஷ்ல உட்கார்ந்தான் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கிட்டு எப்படி தெரியுமா உட்கார்ந்தா? இப்படித்தான் மெம்பர் படி உட்கார்ந்து காமிச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருஷ காலம் தீனுடைய வேலை செஞ்சாங்களே, தஅவத்துல வேலை பார்த்தாங்களே, அந்த நேரத்துல அல்லாஹ் இப்படித்தான் உட்கார்ந்து செஞ்சு காமிச்சாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷமா இந்த தௌஹீத் பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு தடவை கூட இப்படி சொல்லி காட்டே கிடையாது. ஆனா அந்த இப்னு தைமியா செய்யறாரு, சொல்லி காமிக்கிறாரு. இந்த வஹாபிகளுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் முக்கியம் இல்ல, இப்னு தைமியா தான் முக்கியம். இப்னு தைமியா சொன்னதை எடுத்துக்கிட்டாங்க. அந்த காலத்திலிருந்து முஜஸ்ஸிமான ஒரு கூட்டம் இருந்துங்க. இன்றைக்கு ஏற்பட்டதல்ல, இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு ஒரு கூட்டம். ஒவ்வொரு காலத்திலையும் முஅ்தஸிலா ஹவாரிஜி ஒரு கூட்டம் இருந்த மாதிரி இது ஒரு கூட்டம் ஒன்று இருந்துச்சு. அந்த கூட்டம் இப்ப இருக்க வஹாபிகள்ங்கிறது ஒரு தனியார் முஜஸ்ஸிமா மட்டுமல்ல. அந்த காலத்துல ஹவாரிஜிகள், இந்த காலத்துல வஹாபிகள். அந்த காலத்துல முஅ்தஸிலாக்கள், இந்த காலத்துல வஹாபிகள். அந்த காலத்துல முஜஸ்ஸிமாக்கள், இந்த கால வஹாபிகள். அந்த காலத்துல இருந்த எல்லா வழிகட்ட கூட்டத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு வஹாபிகள். அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டுன்னு சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த உருவ வழிபாட்டை நீக்கிவிட்டு அரஃபாவுடைய மைதானத்துல ஸல்லல்லாஹு பிரசங்கம் செய்யறாங்க. ஹஜ்ஜத்துல் வதா, கடைசி ஹஜ். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அய்யாமுல் ஜாஹிலியா காலத்து மக்களுடைய மூட பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு புதைத்து விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்படி புதைக்கப்பட்ட அந்த உருவ வழிபாட்டை தான் இன்னைக்கு வஹாபிகள் தோண்டி எடுக்க பாக்குறாங்க. இறைவனுக்கு உருவம் உண்டு பாருங்க. எப்படிங்க இறைவன்? அந்த காலத்துல உருவமே இல்லாத இறைவன் தான் வணங்கி இருந்தாங்க. இடையில ஒரு சில பேர் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டுட்டாங்கல்ல, ஒவ்வொரு ஆள் கற்பனை பண்ணான், ஆமா ஒன்னொன்னு உண்டாக்கிட்டான். நம்ம பார்க்கிறோம்ல இந்தியாவுடையலாம் இந்த இன்னைக்கு முஸ்லிம்கள்லாம் தூய வடிவில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த தூய வடிவில் வாழ்ந்து இஸ்லாமியர்களுக்கு மத்தியில அந்த குஃப்ரை ஷிர்க்க கொண்டு வர நினைச்சு இறைவனுக்கு உருவம் உண்டு இப்படி ஒண்ணு வச்சுட்டாங்கன்னா ஒவ்வொருத்தன யோசிப்பான், உருவம் உண்டுங்களா? ஒருத்தன் யோசிப்பான், அவன் ஒரு உருவத்தை உண்டாக்குவான், இன்னொன்று அவன் உண்டாக்குவான். கடைசியில சிலை வணக்கத்தின் இஸ்லாமிய சமூகத்தில் நுழைக்க பார்க்கிறார்கள் மாபாவிகள். அதோட முதல் படிதான் இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிறது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான்ல, லைஸ கமிஸ்லிஹி ஷை, யாரை போன்றும் இறைவன் இல்லைன்னு. அப்ப நம்மளுக்கு உருவம் இருக்கு, நம்ம மாதிரி அல்லாஹ் கொண்டு வர்றீங்க. அதுக்கு ஒரு சில வசனங்களை இவங்க தெரியாம புரிஞ்சதுனால வந்த வேணாம். அதுக்கு காரணம் என்ன இருக்கு? குர்ஆன் வசனத்துல இலக்கியம் இறைவன் பேசுவான், அந்த இலக்கியம் உங்களுக்கு தெரியறது இல்லை, அதனால வந்த வேணாம். கையின்னா கையில அர்த்தம் வச்சிடறது. இறைவன் எவ்வளவு வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இலா உனுக, அல்லாஹ் சொல்றான், உங்க கையை கழுத்திலே கட்டிட்டு இருக்காதீங்க. வலா தபசுத்துஹா குல்லல் பசி, உங்க கையை ஒரே அடியா விரிக்காதீங்கிறான். இப்ப இதுல எப்படி வழங்கணும்? கையின்னு வழங்க முடியுமா? கையின்னு வழங்கினாக்க இனிமே யாரும் கழுத்துல கையை கட்டக்கூடாதுன்னு வந்துடும். அல்லாஹ் சொல்லிவிட்டான்ல, இனிமே யாரும் கையை விரிக்க கூடாதுன்னு வந்துடும். கையை விரிக்க கூடாதா? எப்படி சாப்பிடுறது, எப்படி வேலை செய்யறது, எப்படி உதவி செய்யறது, எப்படி தொழுகிறது? கையை விரிக்கலாம் எதுவுமே செய்ய முடியாத. அப்ப இன்னும் அவங்க என்ன சொல்றான்? கையை கழுத்தை கட்டிட்டு இருக்காதானா கஞ்சனா இருக்காதப்பா, கையை எடுத்து மற்றவங்களுக்கு கொடு, அப்படியே கட்டிக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். அப்படியே சும்மா கையை வச்சுட்டு இருக்காதா? அடுத்தாலும் கூடு, தர்மம் செய்யணும்னு அர்த்தம். சார் தர்மம் செய்யணும் முடிவு பண்ணிட்டியா? நீ ஒரே அடியா விரிச்சிடாத, இருக்கிற கொடுத்து கூட நீ தருவம் வந்து நிக்காத, உனக்கும் தேவை இருக்கும்ல, இருக்க தந்தவாறு கொடு. அப்போ நீ கஞ்சனாவும் இருக்காத, ஊதாரித்தனமும் பண்ணாத அப்படிங்கிறது இறைவன் இலக்கியத்தோட பேசினா உன் கையை கழுத்துல கட்டாத, ஒரே அடியா இருக்காத. இப்ப இலக்கியம் தெரியாம இந்த வசனம் தனங்கன்னா என்ன ஆகும்? இப்படித்தான் சில விஷயங்கள் சொல்றாங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், இவங்க உருவம் உண்டுன்னு சொல்றதுனால இந்த வஹாபில் எந்த அளவுக்கு போயிட்டாங்க, அல்லாமே நரகத்துக்கு போறாங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ
ஏன்னா நரகத்தில் அல்லா தலா தூக்கி போடுவான் பாவிகளையெல்லாம். அல்லா குர்ஆன் சொல்லி காட்டுறான். கடைசியில கேட்பான் ஹலிம் தலாயத்தி, என்ன போதுமா வேறு நடந்துருச்சான்னு கேட்பான். அந்த நரகம் சொல்லும் ஹல்மி மஸ்ஜித், இன்னும் இருக்கா, கொண்டு வந்து போடும். இப்போ அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா எவ்வளவு கதமாகு, தன்னுடைய பாதத்தை அந்த காலை நரகத்தில் வைப்பான். அப்ப அந்த நரகம் சொல்லும் கத் கத், போதும் போதும்னு சொல்லுவோம். இது புகார்ல இருக்குது. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு இந்த வஹாபியெல்லாம் பாத்தீங்களா சலாம் சொல்லிட்டாங்கல்ல, அல்லாஹ்வுக்கு கால் இருக்குன்னு சொல்லி. இப்ப அதனால அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு இப்படித்தான் பாக்குறாங்களே தவிர இன்னொரு ஒரு விபரீதமான ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தாங்களா? அல்லாஹ்வுக்கு கால் இருக்கு நம்ம சொல்லிவிட்டா அந்த காலை தானே நரகத்துக்கு போகுது, அப்ப அல்லாவே நரகத்துக்கு போறான்னு அர்த்தமாகுது அப்படிங்கிற ஒரு கொடுமையான விஷயங்களை யோசிச்சாங்களா? எவ்வளவு பெரிய மாப்பாளர் பாருங்க. சுன்ன ஜமாத்தினர்கள் நரகத்துக்கு போவார்கள் மௌலிது ஓதுனா நம்மளை சொன்னாங்க. அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களே அப்படி சொன்னாங்க. இப்ப எந்த நிலைக்கு வந்துட்டாங்க? அல்லாவே நரகத்துக்கு போறான் அப்படின்னு வந்துட்டாங்க. அல்லாவே நரகத்துக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இல்ல 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 அல்லா போலங்க, காலு தானே போதுன்னு சொன்னோம். அப்ப காலை அல்லா வெட்டு அந்த காலை மட்டும் கொண்டு போய் வச்சானாங்க. அது பைக் விளையாட்டு வாகாபிகள். அப்ப அந்த காலன்னா என்ன அர்த்தம்? அதான் இலக்கியம் தெரியல. ஆளுமா அடக்கி ஆளுமான்னு அர்த்தம். அடக்கி ஆளும் தன்மையை தான் சலாசலம் காலை வைப்பான்னாங்க. நம்ம கூட சொல்ல முடியல, நீ என் காலு கீழடா அப்படிமோ. அவன் நமக்கு எதிராக நின்றுகிட்டு இருப்பான், காலு கீழே இருக்கிறவன் சொல்லுவான் நீ காலுக்கு கீழடா அப்படின்னு அர்த்தம். என்ன மீறி ஒன்னால எதுவும் செய்ய முடியாது, ஒன்ன அடக்கி ஆளுவான்னு அர்த்தம். அடக்கியாளும் தன்மையை தான் சில இலக்கியத்தோடு பேசினார்கள். இலக்கியம் தெரியாததுனால என்ன செய்றாங்க? காடுனா காடுன்னு சொல்ல மட்டுமல்ல, அல்லா நரகத்துக்கு அல்லா நம்மளாம் என்ன படிச்சிருக்கோம், தப்பு பண்ணவன்னா அல்லா தால நரகத்துக்கு கொண்டு போவான், அல்லா நரகத்தை போடுவான்னு. இந்த வஹாபியெல்லாம் இல்ல இல்ல அல்லாவே நரகத்துக்கு தான் போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அதனால் இறைவன் நம்மை போன்றவன் அல்ல, நமக்கு உருவம் உண்டு. இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னா நம்மை போல ஆயிடுறான். இந்த வசனத்துக்கு முரண்படுகிறது. அந்த காலத்து மக்கள் உருவ வழிபாட்டில் இருந்தாங்க, அதை அகற்று வழித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே ஒரு இரவு உருவம்ங்கிறது மார்க்கத்துக்கு எது முரணானது?